வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி நேற்று வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் டவுனு, அதனால தான் நான் நேற்று வீடியோ போடல. ஓகே, எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு போடுவேன்னு சொல்லிட்டு. நேற்று யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 249 பாயிண்ட் இறங்கியிருக்கு. நாஸ்டாக் 406 பாயிண்ட் இறங்கியிருக்கு. அதனால் ஐடி செக்டர் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி S&P பார்த்திங்கன்னா 73 பாயிண்ட் உங்களுக்கு. இதுக்கு ரிலேட்டடாக நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 113 பாயிண்ட் இப்போதைக்கு கரண்ட்டாக டவுனில் இருக்குது. ஸோ இதே வந்து உங்களுக்கு மண்டே மார்னிங் ஏஷியன் மார்க்கெட் உங்களுக்கு வந்து தொடர்ந்துச்சுன்னா நம்ம நம்ம நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம நிஃப்டி வந்து வெள்ளிக்கிழமை என்ன ஆப்ஷன் நம்ம எடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம 26,000 CE நம்ம வாங்கியிருந்தோம். 203 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 217 ரூபாய் நம்ம செல் பண்ணிட்டோம். ஆனால் நம்மளோட டார்கெட் 225 ரூபா கொடுத்துருந்தோம். ஆனால் நம்ம டார்கெட் போகலை, அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்தப்ப போகலை. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து 217 ரூபாய் செல் பண்ணிட்டோம். அகெயின் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு, அதாவது நம்ம கொடுத்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா சிஆவும், பிரேக் டவுன் ஆச்சுன்னா பிஆவும் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் போட்டிருந்தோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 26,000 CE நம்ம வந்து பை பண்ணோம். 2 மணிக்கு கரெக்டாக 203 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம். செல்லு 215 ரூபாய்க்கு செல் பண்ணிவிட்டோம். ஆனால் இதோட சேம் ஹை தான், 221 ரூபாய்க்கு தான் வந்து போச்சு. ஏன்னா இது ரெண்டுமே ஒரே கவுண்ட்ரு தான். ஸோ நீங்கள் மண்டே இப்போ கிஃப்ட் நிஃப்டி இது வந்து நான் க்ளோசிங் கேண்டில் வச்சு நான் சொல்கிறேன். ஆனால் கிஃப்ட் நிஃப்டி மைனஸில் இருக்கிறதுனால நிஃப்டி வந்து திங்கக்கிழமை மேஜராக உங்களுக்கு வந்து இமீடியட்டாக 26,000 25,880 இதுதான் உங்களுக்கு மேஜர் இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும் மண்டே. நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள். புல்லிஷாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு 26,060க்கு மேலே உங்களுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து 26,100 CE மண்டே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். பிலோ 26,020க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ்க்காக வேரிஷாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடு 25,880க்கு 25,980க்கு மேலே உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நெஃப்டி PE ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 25,920 கீழே போச்சுன்னா ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். செல் வந்து பார்த்தீங்கன்னா 35ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து வெள்ளிக்கிழமைக்கான வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதனால் நீங்கள் வந்து 35க்கு மேலே நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் PEC நீங்கள் வந்து வாட்ச் பண்ண வேண்டிய லெவலு. இந்த பிட்வீன் 26,000 to 26,050 இதுக்கு இடையில இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இது ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா PEயும் உங்களுக்கு டிக்ளைன் ஆகும், CEயும் உங்களுக்கு டிக்ளைன் ஆகும். இதுதான் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து மண்டே நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அப்பல்லோ, APOLLO, அப்பல்லோ. இதுதான் நீங்கள் மண்டே வாட்ச் பண்ண வேண்டிய ஃபஸ்ட் ஸ்டாக்கு. ஏன்னா இது ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டு தான், உங்களுக்கு வந்து டவுன் சைடு இதே பண்ணல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 236 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். 236 ரூபாய்க்கு மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி 236 ரூபாய்க்கு மேலே போனோடனே உங்கள் டார்கெட் வந்து 1:2 வந்து ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள் மண்டே. அதே மாதிரி நீங்கள் அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி உங்களுக்கு வந்து மண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா வந்து நிஃப்டி மைனஸில் போச்சு, பேங்க் நிஃப்டி உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் சப்போர்ட்டாக 59,320 59,300 இதுதான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? கீழே ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா 59,480 to 59,500 தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மண்டே நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் அபோவ் 59,500க்கு மேலே 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து 59,500 CE நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே போட்டிருக்க டார்கெட்டில் உங்கள் ரிஸ்க் மேனேஜருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸும் மெயினாக செட் பண்ணுங்கள். நீங்கள் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா மேஜராக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும் ஸ்டாப் லாஸ் தான் மெயின். இப்போ மண்டே வந்து நீங்கள் PE சைடு பார்த்தீங்கன்னா 59,300க்கு கீழே உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் 59,300 PE நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ரிஸ்க் மேனேஜர் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இடையில 59,320 to 59,480 இதுக்கு இடையில இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ப்ரீமியம் வந்து உங்களுக்கு கரைச்சி விட்ரும். அடுத்ததாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து டால் பாரத், DALPH, இந்த ஸ்டாக் தான். மண்டே நீங்கள் இதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. டால் பாரத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ரேஜாக வந்து பிரேக் டவுனே பண்ணல. ஸோ நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இதோட கரெக்டாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ண வேண்டிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,778 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? 1:2ங்கிற ரேஞ்சில் நீங்கள் வந்து டார்கெட்டும் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க.
சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் எப்படி நீங்கள் டார்கெட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் செட் பண்ணலாம்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 50,000 உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 50,000 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 1% ஆர் 2% நீங்கள் வந்து ஒரு ட்ரேடில் நீங்கள் வந்து சம்பாதிக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் இன்றைக்கி ஏன் நான் வந்து டார்கெட் உங்கள்கிட்ட சொல்லலைன்னா, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மண்டே வந்து நான் என்ன ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்சாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் கேண்டிலும் உங்களுக்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது. இருந்தாலும் கிஃப்ட் நிஃப்டி வச்சு நான் சொல்கிறேன், சென்சாக்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ நிஃப்டி கீழே போச்சுன்னா சென்சாக்ஸ் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சென்சாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்டே வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் எபோவ் 85,380க்கு மேலே இருக்க பட்சத்தில் நீங்கள் சென்சாக்ஸ் வந்து 85,300 சிஇ நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து 85,150க்கு கீழே போக பட்சத்தில் 85,100 பிஇ நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இடையில 85,100 டு 85,350 இதுக்கு இடையில இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு சைட்வேஸ்க்கான ஒரு பேட்டர்னு, அதனால் ட்ரேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம அனலைஸ் படி நம்ம வந்து ஃப்ரைடே ஆக்சுவலி ஸ்டாக்ஸ் நிறையா வாங்கியிருந்தோம். சரிங்களா? ஸ்டாக்ஸ் நம்ம என்னெல்லாம் வாங்கினோம், இது எல்லா ஸ்டாக்குமே நான் வந்து உங்களுக்கு முதல் நாள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது இது எதுவுமே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். வாட்ச் பண்ணவங்க வாங்கினவங்க ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க. எஸ்சிபிஎல் நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம். 278 ரூபாய்க்கு 282 ரூபா போச்சு. 294 ரூபா ஹை, 282 ரூபாய்க்கு நம்ம வந்து விற்றுட்டோம். சோனா கம்ஸ் பார்த்தீங்கன்னா 488 ரூபா, 492 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். அதோட ஹை பார்த்தீங்கன்னா 493 ரூபா. ஹிண்டு காப்பர் வந்து 372 ரூபா, 376 ரூபாய்க்கு நம்ம விற்றுட்டோம். 384 ரூபா அதோட ஹை. ஆனந்த்ராஜ் பார்த்தீங்கன்னா 530 ரூபாய்க்கு நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம். 535 ரூபா, வெறும் 5 ருபீஸ் வச்சு நம்ம விற்றுட்டோம். ஆனால் இதோட இது பார்த்தீங்கன்னா 556 ரூபா போச்சு, விட்டுட்டோம். பரவாயில்ல, நம்மளுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் போதும். அடுத்து கேனஸ் டெக்னாலஜிஸ் 4,238 ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கியிருந்தோம். 4,265 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணியிருந்தோம். இதோட ஹை பார்த்தீங்கன்னா 4,281 ரூபா. இது எல்லாமே நம்ம டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அப்போலோ மைக்ரோ பார்த்தீங்கன்னா 234 ரூபா 50 பைசாக்கு நம்ம வாங்கியிருந்தோம். 236 ரூபா ஸ்மால் ப்ராஃபிட் தான், பரவாயில்ல. ஆனால் இதோட ஹை பார்த்தீங்கன்னா 236 ரூபா தான் போச்சு. இங்கே நான் தப்பாக போட்டிருக்கேன், 236 ரூபா தான் போச்சு இதோட ஹையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜமுனா ஆட்டோ, ஆக்சுவலி நம்ம ஸ்டாப் லாஸ் புக் பண்ணது இந்த ஷேரில் மட்டும்தான். ஃப்ரைடே 127 ரூபாய்க்கு 30 பைசாக்கு மேலே வாங்க சொல்லியிருந்தோம். அது வந்து பையும் ஆயிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அது செல் ஆகல, நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துருச்சு. பரவாயில்ல, நம்மளுக்கு மற்றதெல்லாம் புக் பண்ணிட்டோம். அது நம்ம ஆவரேஜ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். மண்டே நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய நீங்கள் அடுத்த ஸ்டாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஹவுசிங் இந்த ஸ்டாக் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து க்ளோசிங்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இந்த கேண்டிலில் தான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 947 ரூபா 48 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் மண்டே வந்து. அதுக்கப்புறம் ஆமாம், உங்கள் டார்கெட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய பார்த்தீங்கன்னா JSW சிமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக மண்டே நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் வந்து 121 ரூபா 80 பைசாக்கு மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, 122 ரூபான்னு வச்சுக்கோங்க. 122 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 1:2 டார்கெட்டாக நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து ஹிண்டால்கோ, இதோட நம்ம வந்து கிட்டத்தட்ட 3 நாளாக நம்ம இது சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். அது அவனும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கான், பரவாயில்ல. ஹிண்டால்கோ ஹிந்துஸ்தான் ஜிங்க்கும் நல்லா இருக்காங்க. ஹிண்டால்கோ பார்த்தீங்கன்னா வந்து க்ளோசிங்கில் உங்கள் ரெட் கேண்டில் வச்சாலும் வந்து ஓப்பன் ரேஞ்சை வந்து பிரேக் டவுன் பண்ணல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 852 ரூபா 50 பைசாக்கு மேலே நீங்கள் வந்து இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது அதே மாதிரி நம்ம என்றைக்கு வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட்டும் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டாடா ஸ்டீல் வந்து ஆக்சுவலி அவன் வந்து நல்லா ஒரு பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். சரிங்களா? ஏன்னா அது மல்டி இயர்னு சொல்லிட்டு பிரேக் அவுட் பண்ணியிருக்கான் மேலே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 172 ரூபா 50 பைசா, ஆமாம் 172 ரூபா 50 பைசா கிட்ட நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இது இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு கொஞ்சம் பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மெட்டல் கண்டினியூவேஷனுங்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இதை உங்கள் வாட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம ORB ரூல்ஸ் படி ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டார்கெட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம ORB ரூல்ஸ் படி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் டே ப்ராஃபிட்டபிள் டேயாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மண்டே CUB வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா 276 ரூபா 50 பைசா, 276 ரூபா 50 பைசாக்கு மேலே CUBயை வாட்ச் பண்ணுங்கள்.
ஒரு ப்ராஃபிட்டபுளாக ஸ்டாக்காக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட். ராம்கோ சிமெண்ட் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். க்ளோசிங் கேண்டில் உங்களுக்கு நல்லா இருக்குது, உங்களுக்கு வால்யூமும் உங்களுக்கு ஹெவியாக தான் விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1060 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். கரெக்டாக 1060 ரூபாய்க்கு மேலே வாட்ச் பண்ணுங்கள். 1077 ரூபா கிட்ட வந்து நீங்கள் டார்கெட் நீங்கள் வைக்கலாம். 75 ரூபா 77 ரூபா நீங்கள் வைக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம ஸ்டாக்லேயும் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம்னா, நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே ட்ரேட் பண்ணுறதுக்கான நம்மளுக்கு அமௌண்ட் வேணும். இப்போயே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கல, ஸ்டாக்கு தானே நான் வச்சுக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் கையில் இருக்காது. சரிங்களா? இப்போ நீங்கள் அமௌண்ட் நிறையா வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணுங்கள். அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹிட் பண்ணிட்டு வந்தோம், நம்ம அதில் புக் பண்ணுற லாஸை நம்ம வந்து அடுத்த நாள் நம்ம புக் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து எவ்ரி வீக் நம்ம என்ன ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணோம், நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம நாளைக்கு போடுவோம். இந்த வீக் என்னென்ன ஸ்டாக்லாம் வாங்கணும், நம்ம எவ்வளோ புக் பண்ணணும் போடுவோம். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வேதாந்தா VEDL பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் இறங்கியிருந்தாலும் வந்து பிரேக் டவுன் பண்ணல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக 544 ரூபா 50 பைசாவுக்கு மேலே நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலே உங்களோட டார்கெட்டும் அது கீழே வந்து ஸ்டாப் லாஸும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 10 ஸ்டாக் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் நம்ம பிக் பண்ண ஸ்டாக் கண்டிப்பாக மார்க்கெட் மைனஸோ ப்ளஸ்ஸோ அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. சரிங்களா? நீங்கள் எப்பயுமே ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பீங்க. ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து டைம் எடுத்து நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து போடுறோம். சரிங்களா? நீங்கள் நாளைக்கு இந்த ஸ்டாக், அதாவது மண்டே இந்த ஸ்டாக் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அதனால் ஸ்டாக் Nifty 50 உங்களுக்கு வந்து டவுனில் போனாலும் இந்த ஸ்டாக்ஸ்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ORB ரூல்ஸ் படி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? இது இல்லாமல் நம்ம சேனலில் ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.